சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னால் இன்றைக்கி பருப்பு குழம்பு. ஸோ அதுவும் வந்து முருங்கைக்கீரை போட்டு பருப்பு பண்ணுறேன். முருங்கைக்காய் இல்லை, முன்னாடி முருங்கைக்காய் போட்டிருந்தேன், இப்போ முருங்கைக்கீரை மட்டும் போடுறேன். சூப்பராகும், நல்லா ஹெல்த்தி ஃபுட்டுங்க. அது மாதிரிமே சாப்பிடுங்க, இது மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க நண்பா. ஸோ இப்போ ஒரு 150 கிராம் ஒரு வந்து நான் இது வச்சுருக்கேன், பருப்பு போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விட்டுறணும். ஸோ நம்ம இப்போது பருப்பு ஏற்றிட்டோம், நல்லா கழுவியாச்சு. இதே மாதிரி நீங்கள் கழுவிக்கோங்க. பருப்பு ஏற்றியாச்சு, பருப்பு வச்சாச்சு. தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னும் தண்ணி ஊற்றி எல்லாத்துலையும் நார்த்து ஸ்டைலில் போட்டுறேன். சூப்பராகும், நார்த் ஸ்டைலில் போடுறேன். முன்னாடி தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணுறேன், இப்போ முன்னாடிலாம் தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணேன், வில்லேஜ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நார்த்து. ஸோ நல்லா அப்போ நம்ம நார்த்து ஸ்டைல். நார்த்துனா எல்லாமே போட்டுருவாங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், ஒரு 1 கிராம் போட்டுங்க மஞ்சள் தூள் போட்டேன். தண்ணி ஊற்றிட்டேன், இப்போ மஞ்சள் தூள் போட்டுருக்கு. இதோட வெங்காயம் ஃப்ரை பண்ணலாம். ஒரு வெங்காயம், அதில் வந்து அரை வெங்காயம் அந்த இதில் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு தேவையான உப்பு. ஸோ நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தான் முருங்கைக்கீரை போடணும். நார்த்து ஸ்டைல்னால் வந்து எல்லாமே போடுவாங்க, எல்லா மசாலாவும் போடுவாங்க, கரம் மசாலா எல்லா மசாலாவும் சேர்த்து போடுவாங்க. இப்போ நான் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அது சும்மா ஒரு 5 கிராம் போட்டுங்க, 5 ml. ஸோ இது நல்லா இதாகட்டும். மசாலா போட்டுருவோம், அப்படியே இன்னும் வேவில். ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க நார்த் சைடு. கறி போட்டிருக்கேன். ரொம்ப ஜாஸ்திலாம் போடல, சும்மா ஒரு 3 கிராம் போடுறோம். இது ஒரு 3 கிராம் போட்டுங்க. கொரியண்டர் பவுடர், மல்லித்தூள் இது ஒரு 3 கிராம் போட்டுங்க. மிளகாத்தூள், சில்லி பவுடர், அவ்வளோதான். கரம் மசாலா போட்டுருங்க. ஸோ கரம் மசாலா போட்டுட்டு சும்மா அது ஒரு 3 கிராம் போட்டுக்கிட்டு. ஸோ இன்னும் நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும் பருப்பு. ஸோ நல்லா ஒரு கலக்கி விட்டுலாம். கலக்கி விட்டு முடியை போட்டுலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுல தான் இருக்குது. என்ன சூப்பராக வச்சு இப்போ நல்லா இதை வந்து அடிக்கணும். நல்லா ஹீட் பண்ணிடுவாங்க. இந்த இதை பண்ணிட வேண்டியதான். ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதே மாதிரி எனக்கு சேனல் 500 ரீச் ஆகிட்டேன், இன்னும் ஒரு 500 ரீச் ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, ஏன்னா அப்போ தான் நான் ப்ரொமோஷன் ஆக முடியும். ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நண்பா இப்போது முருங்கைக்கீரை போடுறேன், பார்த்துங்க. ஸோ முருங்கைக்கீரை அப்படியே போட்டுறேன். ஓரத்தில் இந்த அப்படியே கழுவி வச்சு முருங்கைக்கீரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம முருங்கைக்கீரை இப்படி எடுத்து போட்டுருவாங்க அதில். கழுவிக்குங்க நல்லா முருங்கைக்கீரை. இதுதான் ஹெல்த்து. முருங்கைக்கீரை ஹெல்த்தி ஃபுட்டு, குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் மதியம் நைட்டு கொடுக்காதீங்க, ஜீரணம் கொஞ்சம் கஷ்டம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், கிண்டிடலாம். ஸோ இது நல்லா முருங்கைக்கீரை அப்பயே போட்டுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தால் வந்து இப்போ உங்களுக்கு வெந்திருக்காது. ஸோ தால் நல்லா வேக வச்சுடுது, அப்புறம் தான் கீரை ஆட் பண்ணணும். ஓகே நண்பா. ஸோ இதில் உப்பு இருக்காவும் பார்த்துங்க. உப்பு நான் ஏற்கனவே போட்டேன், உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுங்க. உப்பு கரெக்டாக இருக்கு நண்பா, பர்ஃபெக்டாக இருக்குது, தூக்கலாகவும் இருக்கா, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் மூடியை போட்டுறேன்.
ஒரு 15 நிமிஷம் வேகணும், அது அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ முருங்கைக்கீரை போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் நல்லா வேகணும். ஓகே நண்பா, இது ஊற்றணும். ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு நார்த்தில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு. ஸோ ஒரு 5 கிராம் போட்டுங்க, இல்லை 3 கிராம் போட்டுங்க. ஓகே நண்பா, ஸோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஸோ நான் எண்ணெய் ஊற்றல இப்போதைக்கு. நான் கருவேப்பிலை வந்து இது பண்ணுறேன், அதில் தண்ணியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா தெரிக்கும் அப்படியே. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணியை இது பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணியை நான் காய வச்சுக்கிறேன். அதான் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தெரிக்கும் டப்பு டப்பு. இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். சும்மா தாளிக்கிறதுக்கு தான், ரொம்பலாம் தேவையில்லை. ஒரு 3 கிராம் போட்டால் போதும். சரியாக இருக்கும் பாருங்கள். அப்படியே தெரிக்குது பாருங்கள் தண்ணி. ஸோ இதில் இப்போ ஒரு 2 கிராம் இது போட்டுங்க, கடுகு உளுந்து எல்லாம் போட்டுங்க. ஜீரகம் ஒரு 3 கிராம் போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அது தெரிக்கவே இல்லை பார்த்தீங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. கருவேப்பிலை போடும்போது இல்லை பட்டு 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 மேலெல்லாம் தெரிக்கும். அதுபா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். சக்குன்னு போட்டு மூடிடணும். அவ்வளோதான், மூடிடணும் தான். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிற தான் ரெடி ஆகிடும் தால். ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், செம்மையாகிடுச்சு. இப்போ பாருங்கள், தால் பக்காவாக இருக்குது. அவ்வளோதான். இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன். இது கொஞ்சம் கருக்கணும், அந்த ஜீரகம் கொஞ்சம் கருத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தால் பக்காவாகிடுச்சு, ரெடி. இப்போ நான் இன்னும் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன். ஆமாம், குழம்பு சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ குழம்பு ஊற்றிக்கிறேன். ஸோ அப்பளம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கீரை நல்லா வெந்துருச்சு. அருமையாக இருக்குன்பா, வேறு லெவலாக இருக்குது. அதுலேயும் சிக்கனும் பொரிச்சிருக்கேன். சிக்கன் 65 செம்ம லெவலாக இருக்குன்பா. அதுவும் அப்பளத்தோடு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பா, ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.